2004 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் முடிவு தெரியாத ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ். நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2004 வருஷத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் உக்கடத்தில் ஒரு நைட்டில் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் நைட்டு உக்கடத்தில் சரியாக டைம் 9:05 இருக்கும். அப்போது எந்த ஒரு வண்டி நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு. அந்த ரோட்டில் சில கடைகள் தான் இருக்குது. அப்போவுமே சில கடைகள் மூடி இருக்குது. ஏதோ ஒரே ஒரு கடை, அதாவது ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் அங்கே ஓப்பனில் இருக்குது. இந்த ரோடு ரொம்ப அமைதியாக இருக்குது. தூரத்தில் ஒரு கரண்ட் கம்பத்து மேலே ஆந்த நின்று கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியாக ஒரு லாரி வருது. அந்த லாரி டக்குன்னு அங்கே பிரேக் போடுது. அப்போது அந்த லாரியிலிருந்து 3 பேர் இறங்குறாங்க. அதாவது 3 பேருமே வித்தியாசமாக, அதாவது ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு மூஞ்சிக்கும் தெரியாத அளவுக்கு, ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால் அவங்க மூஞ்சியுமே யாரும் தெரியாத அளவுக்கு அவங்க கவர் பண்ணிட்டு வராங்க. அந்த 3 பேர் அந்த லாரியிலிருந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ், இரும்பு பெட்டி, அந்த பெட்டியை இறக்கி வச்சுட்டு டக்குன்னு அந்த பதற்றத்தோட அந்த லாரியில் ஏறி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தூரத்தில் இருந்த அந்த டீ கடையில் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்துட்டாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன். அதாவது டீ கடை முருகன் பார்க்குறாரு. என்ன இவங்க திடீர்னு வராங்க, இந்த நேரத்தில் என்ன இறக்கி வச்சுட்டு போகிறாங்க, ஏதாவது பாமா எதாவது இருக்குமா, ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. எதுக்கோ பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்ததுக்கு ஒரு பொட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொட்டியை பார்த்து இவருக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த பொட்டி இறக்கி வச்சுட்டு அவங்க பதற்றத்தில் ஓடுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் டீ கடை முருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாரு. போலீஸ் ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுவாங்க. லைட்டெல்லாம் போட்டு பார்த்ததில் அதில் தங்கம், எல்லாமே உண்மையான தங்கங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொட்டியில் ரத்த கரைகளும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை அந்த பொட்டியை சீஸ் பண்ணிடுறாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தர் இந்த கதையில் டிடெக்டிவ் உள்ளே வராரு. அதாவது இந்த டிடெக்டிவ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ண ஐயர் அப்படின்றவர் தான் ஒரு பெரிய டிடெக்டிவ். அவருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் இந்த கதைக்குள்ளே வராரு. அவர் வரக்கு சீஸ் பண்ணோன்னே இந்த பொட்டியை சீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அவர் கரெக்டாக காலையில் இந்த விஷயம் தெரிஞ்சால் அந்த டிடெக்டிவ் வருவார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொட்டியை நல்லா பார்க்குறாரு. அதில் ரத்தக்கரையெல்லாம் அதெல்லாம் சாம்பிள் எடுத்துடுறாரு. அதாவது லேபுக்கு அனுப்புறதுக்காக அந்த பொட்டியில் அங்கங்கே அந்த பிளட் சாம்பிள்ஸ் இருக்கும். அது எல்லாமே அவரும் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகையை அவர் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்குறாருன்னா கண்ணிலே பார்க்குறாரு. எல்லாமே ஒரிஜினல் கொடுக்குற அந்த மாதிரி கண்ணிலே பார்க்குறாரு. அப்புறம் என்ன பார்த்தாரு அப்படின்னா அந்த நகைங்களுக்கெல்லாம் கீழே ஒரு நோட்டீஸ் மாதிரி இருந்துச்சு. அதாவது பேப்பர் நோட்டீஸ். அதில் எடுத்து பார்த்ததுக்கு அதில் சபரின்னு மட்டும்தான் எழுதி இருந்துச்சு. அதை பார்த்து இவருக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா சபரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்டாக இருக்குமோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது சபரின் பேர் வச்சுனது இருக்குமோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. இது சபரி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் அந்த டவுட் அப்படியே வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்கிட்ட கேட்குறாரு, எங்கே இந்த கேஸ் நடந்துச்சு, எங்கே இருந்த பொட்டியை எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டாக அங்கேயே அவர் போய் பார்க்குறாரு. பார்த்தா டயர் மார்க்ஸ், அதாவது புது டயர். ஏன்னா பழைய டயராக இருந்துச்சுன்னா ரோட்டில் அப்படியே பதியாது, அதே புது டயராக இருந்துச்சுன்னா நல்லாவே பதியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இவர் கரெக்டாக அங்கே போய் பார்க்குறப்போ டயர் நல்லா பதிஞ்சிருக்கு. ஏன்னா அது புது டயர்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படின்னா லாரி பொறுத்தளவுக்கு ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது, அவங்க எப்படியோ டயரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே இவருக்கு தெரியும். ஏன்னா இவர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த ஃபீல்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சுற்றி இருக்கிற கடைகள், அதாவது மெக்கானிக் ஷாப் எல்லாம் தேடுறாரு, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சே ரொம்ப நாளாக இவர் சர்ச் பண்ணுறாரு, எங்கேயாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுறாரு. ஏன்னா அந்த டயரும் அந்த லாரிக்குள்ளே யார் இருந்தாங்க அப்படின்னு தெரியாது. 3 பேர் இருந்தாங்கன்னு மட்டும் டீ கடை முருகன் சொல்லியிருக்காரு. அவங்கள பற்றி எந்த தகவலும் தெரில. அந்த காலத்தில் சிசிடிவி கேமராவும் கிடையாது. அதனாலேயே இந்த கேஸை இப்படி தான் எடுத்துகிட்டு போங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே கரெக்டாக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மெக்கானிக்கை கண்டுபிடிச்சிடுறாரு.
இவர் வந்து பொதுவாக எல்லா மெக்கானிக்கிட்டையும் எந்த மாதிரி கேள்வி கேட்பார் அப்படின்னா, டிடெக்டிவ் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே கொஸ்டின் கேட்பாரு. அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாரி வந்து பெரிய லாரி, அந்த லாரிக்கு வந்து என்ன டயரை வச்சு அந்த லாரியை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து எவ்வளோ பெரிய லாரி அப்படின்னு டயர் நம்பரை வச்சு, டயர் மார்க்ஸை வச்சும் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து டிப்பர் லாரியா இல்லை பெரிய லாரியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 3 பேர் பார்த்தீங்களா, யாராவது 3 பேர் வந்து அந்த லாரியில் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாரு. அப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்டப்போ யாரும் தெரியாதுன்றாங்க. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் தெரியும்னாரு. அவர் பேர் தான் வந்து மெக்கானிக் முரளி. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து மொத்த டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு. எந்த மாதிரி அப்படின்னா, அதாவது மெக்கானிக் முரளி வந்து எந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் தந்தார் அப்படின்னா, அந்த வண்டியில் வந்து 3 பேர் இருந்தாங்களாமா. 3 பேருமே பிளாக் அண்ட் பிளாக், அதாவது எல்லாருமே பிளாக் சட்டை பிளாக் பேண்ட் போட்டிருந்தாங்களாமா. அதில் வந்து எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருந்தாங்க. யாரும் ஃபேஸுமே அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஒருத்தன் மட்டும் வந்து கண்ணாடி போட்டிருந்தான். அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சுச்சு. அதில் வந்து அந்த 2வதா இருக்கான்ல ஒருத்தன், அவனுக்கு வந்து அவன் சட்டையில் எல்லாம் ரத்தக்கரை இருந்துச்சு. அது நல்லாவே தெரிஞ்சுச்சு அப்படின்னா. இதெல்லாம் டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து மேலும் மேலும் கேஸில் வந்து உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன ஒரு இது யோசிக்கிறார் அப்படின்னா, இவனுங்க வந்து யாரையோ கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு அந்த பொட்டியை மட்டும் இங்கே வச்சுட்டு போயிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு. அது ஏன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து சபரி ஜுவல்லர்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வராரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறார். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாது, வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் அது இருக்குது அந்த ஜுவல்லர்ஸ். அங்கே வந்து இவர் வந்து போகிறாரு. போய் கேட்டதுக்கு அவர்கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறாரு அந்த கடை ஓனர்கிட்ட. அந்த கடை ஓனர் பேர் தான் சபரி. அந்த கடை ஓனர்கிட்ட வந்து நம்ம டிடெக்டிவ் வந்து விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பாடத்தில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இவர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தன் கடந்த 2 நாளாக காணோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் கடையில் நிறைய நகையை திருட்டு போயிருக்கு. இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை வெளியிருந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு டிடெக்டிவ் கிட்ட வந்து அந்த சபரிங்கிறவர் வந்து சொன்னார். இதுலேருந்து டிடெக்டிவ்க்கு வந்து ஒரு திட்டம் புரியுது. என்ன அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்த ஒரு ஐடியா தான். அதாவது இந்த மாதிரி ஒரு கேங் வந்து ஒரு கடையில் இருக்கிற ஒருத்தனை மட்டும் தேர்ந்தெடுத்து அவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீ வந்து எங்களுக்கு அந்த நகையை எடுத்து கொடு, நாங்கள் வந்து உனக்கு பணம் தந்துடுறோம், நீயும் செட்டில் ஆயிடலாம் நாங்களும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அவனை வந்து அந்த வேலையை செய்ய சொல்கிறது. அவன் வந்து கரெக்டாக செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை வந்து உயிரோடு விட்டுருவாங்க. பட் அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அந்த நகையோட அருமை வந்து அந்த எடுத்து கொடுக்குற எம்ப்ளாயிஸ்க்கான தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இல்லை திடீர்னு அவன் பிளான்லேருந்து பின்வாங்கி இந்த மாதிரி கேங்கை போலீஸ்கிட்ட சொல்லித்தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டாங்க, அதை வந்து இந்த கேங்குக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனை அப்பவே முடிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த கடையில் வேலை செஞ்சுருக்க ஒருத்தனையும் அவங்க வந்து கொண்டிருப்பாங்க. அந்த பிளட் சாம்பிள்ஸ் தான் இது அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையுமே டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச டிடெக்டிவ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நகை எல்லாருமே, அதாவது அவங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்ச நகை எல்லாத்தையுமே எடுத்து இந்த சபரி ஜுவல்லர்ஸ் அப்படின்ற இவர்கிட்ட கொடுத்துறாரு. இப்படியா வந்து இந்த கேஸை ஒரு அளவு முடிச்சிடுறாரு. ஆனால் வந்து அந்த 3 பேரையும் பற்றி இவர் தெரிஞ்சுக்கிட்டதில் என்ன அப்படின்னா, அதாவது அந்த 3 பேருமே வந்து சாதாரண கேங் இல்லை, அவங்க வந்து பெரிய கோல்டு திருடுற கேங்கு. அதனால இப்போ வரைக்குமே அவங்க 3 பேரையும் வந்து கரெக்டாக பிடிக்க முடியல. இன்னி வரைக்குமே இந்த கேஸ் வந்து முடிக்க முடியாத கேஸாக தான் இருக்குது. இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே டீட்டெயில்ஸ் இல்லை. பட்டு இந்த டிடெக்டிவ் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாரு. கரெக்டானவங்கக்கிட்ட அந்த ஜுவல்ஸை வந்து ஒப்படைச்சிட்டாரு. இதோட இந்த கேஸ் வந்து முடியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வர ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.